ஹே காய்ஸ், இது வரைக்கும் சிங்கிள்ஸாக உப்பு சப்பே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்க நம்ம வாழ்க்கையில் திடீர்னு ஒரு காதல் காற்று வீசி நம்மளும் கமிட் ஆகிட்டா நம்ம லைஃப் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். அச்சச்சோ, நீங்கள் இன்னும் அதை பண்ணவே இல்லையா? என்ன திருன்னு முழிக்கிறீங்க? ஆனால் அதாங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே இந்த கதையோட அடுத்த எபிசோட பார்க்க முடியும். மறக்காமல் பண்ணிடுங்க. அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாமா? நம்ம ஹீரோயின் மிஸ் யோன்பாம் ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூம் போர்டில் ஒரு மனுஷனுக்கு கைண்ட்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எழுதி போட்டுட்டு இருக்கும் போதே ஒரு லேடி திடீர்னு உள்ள வந்து ஹீரோயினை படான்னு கண்ணத்துலேயே அறையிறாங்க. கைண்ட்னஸ் காத்து என்னன்னு கேட்பாங்க போல. என்னடா இதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளாவே அலாம் அடிச்சிருது. சை கனவா, நான் கூட நிஜம் நினச்சி பயந்துட்டேன். பட் ஹீரோயினுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே கனவுல ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. இது ரிலேட்டடாக ஏதோ ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்திருக்கு போல. நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நமக்கு சொல்றது டெய்லி காலையில் எழுந்தோடனே கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை நாமே பார்த்து என்னால் இது முடியும், நான் இதை அச்சீவ் பண்ணுவேன், நான் எப்போவுமே சந்தோஷமாகவே இருப்பேன், நான் சிரிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு. பட் ஹீரோயின் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கண்ணாடி முன்னாடி நின்று இன்னைக்கு நான் சிரிக்கவே மாட்டேன், சந்தோஷப்பட மாட்டேன், ஃபன் பண்ண மாட்டேன், எப்போவுமே டிப்ரெஸ்டாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்சம் வினோதமாக இருக்குல்ல? நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே ஒரு ஸ்கூல் டீச்சராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்போ அவங்களுக்கு முன்னாடி சில டீச்சர்ஸ் மிஸ் யோன்பாமியா எப்போ பார்த்தாலும் ரொம்ப சோகமா அமைதியா இதே பறி கொடுத்த மாதிரியே இருக்காங்க, எது பேசினாலும் ரியாக்டே பண்ண மாட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாம எல்லாருமே இங்க வில்லேஜ்ல இருந்து சியோர் மாதிரி ஒரு சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படும் போது அந்த பொண்ணு மட்டும் வினோதமா அங்க இருந்து இங்க வில்லேஜுக்கு மாடலா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கு, பைத்தியமா இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம பின்னாடி நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இப்போ இருக்கிறதுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட் தான். அவங்க ரொம்ப ஜோவியலா எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுற ஒரு ஆளு. வாயை திறந்தா மூடாத அளவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா கதை சொல்லுவாங்க. அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அவங்களுக்கு அப்போ ஸ்டோரிஸ் லேயர்னு ஒரு நிக்நேம் கூட இருந்திருக்கு. அங்க மிஸ் சூன்னு ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய வீட்டில் தான் நம்ம ஹீரோயின் ரெண்ட்டுக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டேயுமே ரெண்ட் கொடுக்கறத தாண்டி வேற எதுவுமே இது வரைக்கும் பேசினது இல்லையா. ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. அப்படியே அன்னைக்கு டே போகுது. ஸ்கூல் முடிஞ்சோடனே ஈவினிங் பிரின்சிபல் எல்லா டீச்சர்ஸ்க்கும் மீட்டிங் போட்டு மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாரும் ரெடி பண்ணுங்க, அண்ட் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் வெளியில கொற்ற பணியில கொஞ்சம் கூட குளிர நடுங்காம சும்மா மாசா கெத்தான் நடந்து வந்துட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே ஓடுங்க ஓடுங்க, அந்த ஆபத்தான மிருகம் நம்ம நோக்கி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க இருக்கிற ரூம்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறாங்க, டோரை லாக் பண்ணிட்டு. ஈவன் பிரின்சிபல் கூட பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவன் ஒருவேளை கதவை உடச்சிட்டு உள்ள வந்துட்டானா அடிக்கிறதுக்காக ஒரு டீச்சர் பூந்தொட்டியை வச்சுட்டு ரெடியா நின்றுட்டு இருப்பாரு. அவன் ரொம்ப ஈஸியாவே அந்த டோர் லாக்கை உடச்சிட்டு உள்ள வந்துருவான். பூந்தொட்டியை பயத்துல கீழே போட்டு உடைச்சிருவாரு. வந்தவர் மிஸ்டர் ஹாங் அப்படின்ற டீச்சர் எங்கன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் பேரண்ட்ஸ்க்கோ பெரியவங்களுக்கோ ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க போல. இந்த டைம் அது ஹங்யூல் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கிடைக்கிறதா இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னு போய் டீச்சர் கிட்ட கேட்டதுக்கு அந்த மிஸ்டர் ஹாங் உனக்கு தான் அப்பா அம்மா இல்லைல்ல, அதனால இந்த அவார்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானா. அதான் அவர் ஏதோ சொன்னாராமே ஹங்யூல் கிட்ட, அதான் நேராக பார்த்து விசாரிச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்றாரு. ஆக்சுவலாக இவர் தான் அந்த ஹங்கியரோட அங்கிள். இவர் தான் அவனை இப்போ வளர்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு மிஸ்டர் ஹாங் ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பிட்டாருன்னு மற்ற டீச்சர்ஸ் சொல்றாங்க. ஆக்சுவலாக அவர் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. பட் மாட்டினா உப்பு கண்ணம் போட்டுருவாருன்னு தெரியும், அதனாலதான் எல்லாரும் காப்பாத்தி விடுறாங்க. பரவாயில்ல, அவர் திரும்ப எப்போ வராரோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன்னு அங்கேயே பட்டறை போட்டுறாரு. இப்போதான் பிரின்சிபல் வந்துட்டு ஹலடே நீங்களா என்ன எந்த பக்கம் வாங்குவாங்க, காஃபி குடிப்போம், போய் ஒரு காஃபி போடுங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு லேடி ஸ்டாஃபை கூப்பிட்டு வேலை வாங்குறீ, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு பிரின்சிபலே 2 போடுறாரு. எனக்கு தேவையான அதை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு அவரே காஃபி போட போறாரு. அப்பதான் ஹீரோயின் மேலையும் கீழையும் பார்த்துட்டு ஹே பியூட்டி அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோயின் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புறாங்க. 2 பேரும் ஐ டு ஐ தான். வந்தவன் ஒரு ஏழ்ரை கூட்டாம விடமாட்டான் போலே அப்படின்னு பிரின்சிபல் நீங்க வேணா வாங்கல, நம்ம அப்படியே வெளியே போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. அறிவில்ல, நீ எல்லாம் ஸ்கூல் பிரின்சிபல் தானே, ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா? எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், ஹங்கியல் கிட்ட ஏதோ சொன்னீங்களாமே, அதான் விசாரிச்சுட்டு போனாமேன்னு வந்தேன்னு. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஹாங் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. ஆக்சுவலா இது பேரண்ட்ஸ் இருந்தா தானே எப்படி பசங்க நடந்துக்கிறாங்கன்றத தெரிஞ்சு அதை வச்சு அவார்டு கொடுக்க முடியும். ஹங்கியூலுக்கு தான் பேரண்ட்ஸ் யாரும் இல்லையே, அதான் ஏதோ சொல்ல போய் கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. அது எப்படி பேரண்ட்ஸ் இல்லைன்னு நீங்க சொல்லலாம், ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு பேரண்ட் மாதிரி தெரியலையா? ஒரு குழந்தைக்கு எத்தனை தடுப்பூசி போடுவாங்க, எந்தெந்த வயசுல போடுவாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு பிரின்சிபலை பார்த்து கேள்வி கேட்கிறாரு ஹங்கியரோட அங்கிள் ஜே. தடுப்பூசியா அப்படின்னா அப்படின்னு வினோதமா பாக்குறாரு.
தடுப்பூசி பற்றி கூட உனக்கு ஒன்றும் தெரியல, நீ எல்லாம் பேரண்ட்ஸ் பற்றி பேசுறியா? ஒரு குழந்தைக்கு 4 தடுப்பூசி போடுவாங்கன்னு சொல்லி அது எந்தெந்த வயசில் போடுவாங்கன்றது வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டு ஹங்கியோலும் சின்ன வயசில் அவனுக்கு முதல் தடவை பல்லு விழுந்ததுலேருந்து அவன் எழுந்து தவழ்ந்து நடந்ததுலேருந்து இப்போ எப்படி எந்த டேட்டில் இந்த ஹைஸ்கூலில் சேர்ந்தது வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் பொட்டு பொட்டு வச்சுட்டு இப்போ சொல்லுங்க, நான் பேரண்ட் இல்லையா, அவன் என் பையன் இல்லையா? இன்னொரு டைம் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், காலி பண்ணிடுவேன். எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, எனக்கும் வேலை இருக்கு, கிளம்புறேன்னு போயிட்டுறாரு. அவர் போனோடனே ஆர்வம் தாங்க முடியாம ஹீரோயின் எல்லார்கிட்டையும் அவர் யாரு, என்ன பண்றாரு, ஏன் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறீங்கன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு பேசக்கூட தெரியுமா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதான் எல்லாரும் ஆளுக்கு ஒன்னா சொல்றாங்க அவரை பத்தி ஒரு விஷயமா. ஒரு பெரிய கேங்ஸ்டர், எப்பவுமே 10-15 அடியாளுங்களோட சுத்திட்டு இருப்பாரு. ஒரு நாள் நடுராத்திரில ஒரு பொணத்தை புதைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் என் வீட்டு பக்கத்துல இருந்தவருடைய காரை வெறும் கையாலே தூக்கிட்டாருன்னு அடிக்கிட்டே போறாங்க. பில்டப் கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? எஸ், ஹீரோயினாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஹங்கியூல் ரொம்ப குழந்தை பையனாக இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அவங்க ஃபேஸ் கூட அவங்க ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் அவருடைய அங்கிள் ஜே தான் இது வரைக்கும் அவனை வளர்த்துட்ருக்காரு. இப்போ இங்கே வந்து அவருடைய அங்கிள் இவ்வளோ பெரிய கலவரம் பண்ணிட்டு போயிருக்காரு. இது எதுவுமே தெரியாமல் அந்த ஹங்கியூல் பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அவனுடைய கிளாஸில் சாய்னு ஒரு பொண்ணு படிப்பா. அவன் அந்த பொண்ணு மேலே இவனுக்கு ஒரு லிட்டில் க்ரஷ்ஷு. பட் அவளுக்கு இவனை கண்டா சுத்தமாக பிடிக்காது. ஆக்சுவலாக அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் இவன் பின்னாடி பைத்தியமாக சுற்றும். பட் இவன் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கல. பார்த்தீங்களா, இதுதான் நேர பொண்ணாகன்றது. இந்த நேரத்தில் தான் இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, அங்கிள் ஸ்கூலுக்கு வந்திருக்காருன்னு. அப்போதான் கூட இருக்கவ சொல்கிறான், மச்சான் சாரிடா, உனக்கு அவார்டு கேன்சல் ஆயிடுச்சுங்கிறத நான் தானே தெரியாமல் அங்கிள் கிட்ட உளறிட்டேன் அப்படின்னு சொல்லவும், பைத்தியக்காரா என்ன காரண்டா பண்ணி வச்சிருக்குன்னு வேக வேகமாக ஓடி போய் ஸ்டாஃப் ரூம் பார்க்குறான். பட் அங்கே தான் ஆல்ரெடி அவர் வந்து கலவரத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், ஒரு சாரி தான் கேட்க முடியும். கேட்டுட்டு வந்துடுறான். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நைட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாமேனு ஹீரோயின் வீட்டுக்கு போனால் கதை ஓப்பன் பண்ண முடியல, லாக் ஸ்டக் ஆயிடுச்சு போல். சரி ஸ்பேர் கீ கேட்கலாமேனு மிஸ் சூ வீட்டுக்கு போகிறாங்க. பட் போகிற வழியில் திடீர்னு நாய் குறைக்குது, ஸ்ட்ரீட் லைட்லாம் பிளிங்க் ஆகி எரியுது. போச்சு பேய் தான் வந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சா அது ஓரத்தில் ஒரு உருவம், ஒரு கையில் டேட்டு, ஒரு கையில் கத்தி. அது வேறு யாரும் இல்லை, ஹங்கிலோட அங்கிள் மிஸ்டர் ஜே தான். இப்போ ஹீரோயினுக்கு அவங்க ஸ்டாஃப்ஸ்லாம் சொன்னாக்காத அவங்க மண்டையில் படமாக ஓடிக்கிட்டு இருக்கு. போச்சு நம்மளை போட்டதில்ல போகிறான், அச்சப்பட்டு ஓடு அப்படின்னு ஓடிக்கிட்டே ஃபோனில் போலீஸ்க்கு டயல் பண்ணுறதுக்காக நம்பர் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ளே ஹீரோ சேஸ் பண்ணிடுறாரு. அவங்கள பிடிச்சி அவங்க ஃபோனையும் வாங்கி பார்த்துட்டு எதுக்காக போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறீங்க என்னை பற்றின்னு கேட்கவும், ஆமாம் ஒரு கையில் டாட்டோ ஒரு கையில் கத்தி நடு ராத்திரியில் யாருமே இல்லாத ரோட்டில் ஒரு பொண்ணை இப்படி துரத்திட்டு வரீங்க, எனக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு கேட்கவும், இது கத்தியா இதுவா அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அது கத்தி இல்லைங்க, சிக்கன் பீஸ் அப்படி கவர் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இதே மாதிரி டேட்டூ, அது நிஜமான டேட்டூ இல்லைங்க, அது ஏதோ ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கு, அவருக்கு யாரோ கிஃப்ட் பண்ணாங்களாம், கொடுத்த கிஃப்ட்டை தூக்கி வீசுவா முடியும், அதான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அடச்சே, இதுக்கா பயந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்தோம், இதுன்னு எவ்வளோ சப்பையா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஹீரோயினாலையும் வீட்டுக்குள்ள போக முடியாது, டோர் லாக் ஸ்டக் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச ஹீரோ வேகமாக ஓடி போய் அதை உடைக்க போறாருன்னு நினைச்சிட்டு ஹீரோயின், ஐயோ வேணாம் நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் தான் அதுவே பெரிய ஹெல்ப் தான், நீங்க பாட்டுக்கு உடச்சிட்டு போயிட்டீங்கன்னா இதுக்கு நான் தாங்க அமௌண்ட் பே பண்ணணும், நான் தாங்க ரெண்ட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல கேட்காம ஹீரோ வேகமா ஓடி போறாரு. நானும் சரி கதவை தான் உடைக்க போறாருன்னு நினைச்சேன். பட் அதான் இல்ல, பறந்து போய் அதனால உள் பக்கமா விழுந்து அங்கிருந்து உள் பக்கமா டோரை ஓபன் பண்ணி விடுறாங்க. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம என்னடா தப்பு பண்ணோம், எதுக்கு பனிஷ்மெண்ட்டு, சரி ஏதோ பைத்தியக்காரன் வளரிட்டு போறான் போல அப்படின்னு அவங்களும் அப்போதைக்கு விட்டுறாங்க. இப்போ வீட்டுக்கு போய் ஹீரோ வாங்கிட்டு வந்த சிக்கனை ஹங்கியூலுக்கு தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கே ஷெல்ஃபில் இருக்க அவார்டு எடுத்து பார்க்குறாரு. இன்னைக்கு எந்த அவார்டுக்காக சண்டை போட போனாரோ அந்த அவார்டு இப்போ அவர் வீட்டில் இருக்கு. இவங்க வீட்டில் ஃபிலிப்ஸ்னு ஒருத்தன், மேபி இவங்க அசிஸ்டன்ட் போல, குப்பையை போட போறேன்னு அவனை கூட்டிட்டு வெளியே போறாரு ஹீரோ. உண்மையிலேயே அவன் கேங்ஸ்டர் தானா, டவுட்டா இருக்குல்ல. ஃபிலிப்ஸ் கேட்குறான், என்ன பாஸ் திரும்பவும் யாராவது உங்க மேலே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களா, ஆல்ரெடி நீங்கள் அந்த காரை தூக்குனதுக்கே ஒரு கேஸ் இருக்கு, இதுக்கு மேலேயும் கேஸ் வராமல் பார்த்துக்கோங்க பாஸ் அப்படின்னு சொல்லவும், என்னை யாரும் ரிப்போர்ட்லாம் பண்ணல, ஆனால் என்னை கண்டுக்காத மாதிரி போயிட்டாங்க, அதுதான் எனக்கு புரியல, இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. அதில் ஹீரோவும் ஹீரோயினும் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோயின் இவங்களை பார்த்து ஹே அழகா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. மேபி அதனால தான் இன்னைக்கு ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு ஹே அழகி அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க போல. இதை யோசிச்சுக்கிட்டே அங்கே இருக்க ட்ரீஸ்லாம் பார்க்குறாரு. ஸ்ப்ரிங் சீசன் வந்துருச்சு. ஆக்சுவலாக ஹீரோக்கு ஸ்ப்ரிங் சீசனே பிடிக்காது. பட் இந்த தடவை அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வேறு ப்ரிப்பேர் பண்ணும். ஐயோ அது பெரிய தலைவலி. இதில் சாயன்றப்போருடைய அப்பா வேற அந்த ஊர் கவர்னர். ஸோ இப்போ எலெக்ஷன் வரதுனால அவர் அந்த ஒர்க்கில் பிஸியாக இருப்பார் மேம். ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்கை கொஞ்ச நாள் தள்ளி வைங்கன்னு சாய் சொல்கிறா. பரவாயில்லப்பா, உன் பேரண்ட்ஸ் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல,
அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்கெடியூல் பிளான் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை மேம், பேரண்ட்ஸோட பேரை வச்சு வளர்றதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ பிளானை கொஞ்ச நாள் தள்ளி வைங்க, எங்கள் அப்பா அம்மாவோட மீட்டிங்னு சொல்லிட்டு போயிடறா. இவளுக்கு எப்படி தெரியும்? இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? சாச்சா, தெரிஞ்சிருக்காது அப்படின்னு ஹீரோயின் அவக்குள்ளே பேசிக்கிறா. அப்படி என்னத்தை தான் பாம் ஃபர்ஸ்ட்லேருந்து மறைக்கிறான்னு தெரியல. அடுத்ததா ஹங்கியோட அங்கிள் வேற, ஐயோ அவர் லாஸ்ட் டைமே ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு, அவரை கூப்பிட்டா வந்து என்னென்ன ரகலை பண்ண போறாரோ தெரியலன்னு ஆல்ரெடி ஹீரோயினே பயத்துல தான் இருக்கா. இதுல கூட இருக்க ஸ்டாஃப்ஸும் இன்னும் அவனை பத்தி சொல்லி சொல்லி பயமுறுத்தி விடுறாங்க. ஆனாலும் வேற வழி இல்லை, இவங்க கால் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி ஹீரோவே இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய அடியாட்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. இந்த டைம்ல இவங்க கால் பண்ணவும், எந்த முட்டா பயடா சாப்பிட்ற நேரத்தில் ஃபோன் பண்ணதுன்னு திட்டுறாரு. அப்புறம் ஹீரோயின்னு தெரிஞ்சோன்னே, ஐயோ நீங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இந்த மாதிரி பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுக்கு ஸ்கெடியூல் கேட்க தான் கால் பண்ணேன்னு சொல்லவும், தோதோ இப்போவே வந்துடுறேன் உடனே வந்துடுறேன்னு சொல்லுவாரு. ஐயோ இல்லைங்க, இவ்வளோ அவசரப்பட்டுலாம் வராதிங்க, இன்னும் எக்ஸாம் இருக்கு, அவன் எழுதணும், நான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும், அவன் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணும், இவ்வளோ வேலை இருக்கு, பொறுமையா இருங்கன்னு சொல்லி ஹீரோயினே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் வரப்போ வாங்கிட்டு வரேன்னு ஹீரோ சொல்லுவாரு. சரி சரி விடுங்க, உங்களுக்கு எதுவும் பிடிக்கலன்னா பரவாயில்ல, நானே ஏதாவது நல்லதா பார்த்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இவன் உண்மையிலே கேங்ஸ்டரா இல்ல பைத்தியமா? இப்போ ஹீரோயினுக்கு இன்னும் ரொம்பவே பயமா இருக்கு. சூ கிட்ட ஐடியா கேட்குறாங்க, அவரை எப்படி ஹேண்டில் பண்றது, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஐடியா கொடுங்கன்னு. ஆனா அவங்க ஹீரோயினுக்கு ஐடியா கொடுக்குறன்ற பேர்ல இவங்க வச்சு நல்லா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த ஸ்கெடியூல் பண்ண நாளும் வந்துருது. பட் எப்பவுமே பிளாக் கலர் ட்ரெஸ்ல ரொம்ப டல்லா வர நம்ம ஹீரோயின் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா கலர் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா வந்திருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸே இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா மேம்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. பட் அவங்க இல்ல, நான் இன்னைக்கு ஒருத்தரோட ஃபைட் பண்ண போறேன்னு சுத்தி வளைச்சு சொல்றாங்க. ஆமா, அதுக்கு எதுக்கு கலர் ட்ரெஸ், இவ்வளவு அழகா ரெடிட்டு வரணும்? சரி அதை விடுங்க. எனக்கு ஈவினிங் ஹீரோ ஜெய வரதுனால ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லாரும் ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பிடுறாங்க. அவங்க கூட இருக்க ஸ்டாஃப்ஸையாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோயின் கூப்பிட்டா, இது உன்னுடைய ஸ்டூடெண்ட்டுமா, நீ தான் பார்த்துக்கணும், எங்களை கோர்த்து விட்றாத, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடிடுறாங்க. கடைசியா ஹங்கியோல் இருக்கான், நீயாவது கூட இருப்பியாடான்னு கேட்டா அவனும் ஆல் தி பெஸ்ட்டை போட்டுட்டு ஓடிடுறான். உங்க ஆல் தி பெஸ்ட் வச்சு நான் என்னடா பண்றது? இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம யூன்போம் மெடிடேட் பண்ணி மைண்டை காமா வச்சுக்க ட்ரை பண்றா. பட் அதுக்குள்ளார ஹீரோ ஒரு பெரிய பூந்தொட்டியை ரொம்ப கேஷுவலா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு என்னால ஒரு பூந்தொட்டி உடஞ்சது இல்லையா, அதான் அதுக்கு பதிலாக இதுன்னு சொல்றாரு. அதுக்குன்னு இவ்வளோ பெருசா ஒரு நியாயம் வேணாமாடா? சரி அதை ஒரு ஓரமா வச்சுட்டு வந்து உட்காருங்க, பேசுவோம்னு சொல்லி ஹீரோயின் ஸ்டார்ட் பண்றாங்க மீட்டிங்கை. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு பெரிய ஆஃபீஸ்ல ஒரு ஹேண்ட்ஸமான பாயை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் ஹீரோவோடவே பார்க்க சூப்பரா இருக்காருங்க. எல்லார்கிட்டயும் நல்ல விதமா தான் நடந்துக்கிறாரு. ஆனா ஹீரோ மட்டும் கிட்டத்தட்ட 10 வருஷமா தேடிட்டு இருக்காரு. இவங்க ஸ்கூல் படிக்கிற டைம் பீரியட்ல ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இவரை போட்டு பொழந்து கட்டியிருப்பாங்க போல. அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். பட் எத்தனை வருஷமா தேடியும் அவன் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியலன்னு சொல்லவும் அவருடைய அசிஸ்டன்ட், ஒருவேளை அவன் செத்துருப்பானோன்னு கேட்கிறாரு. சேச்சா, அவன் செத்துருக்க கூடாது, செத்துருக்கவும் மாட்டான். நான் ஒரு லாயர் ஆகி டெய்லி இவ்வளோ அழகா கோட் சூட் போட்டு ஷூ போட்டு நீட்டாக டை கட்டிட்டு வரலாம், எதுக்காக? பொண்ணுங்க என்ன பார்க்கணும்னா கிடையாது. இதெல்லாமே அவன் மைண்ட்ல பதியணும். அவன் என்னை பார்க்குறப்போ அவன் என்னை ஏமாத்திட்டு போனாலும் என் லைஃப் நல்லா தான் இருக்கு, நான் ஒரு பெரிய ஆளா வந்திருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு அவனுக்கு தெரியணும், அவனுக்கு நான் இதெல்லாம் காட்டணும், அதுக்காகவே நான் அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. ஆக்சுவலா இப்ப கடைசியா ஹீரோ ஒரு காரே கையில தூக்கிட்டாருன்னு ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க அவர் மேல. பட் அதுலயுமே அட்ரஸ் கிளியரா இல்ல, இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு சின்ன க்ளூ இப்போதைக்கு அது மட்டும்தான். அப்படியே கட் பண்ணா ஆகே நம்ம பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கை கட்டுறாங்க. ஹீரோயின் ஹங்கியோடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு காலேஜ் போகவே விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அது ஏன், அவன் ஸ்கூல்ல நல்லா தானே படிக்கிறான், நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு சொன்னா, நான் ஏன் கேட்கணும், அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே செய்யட்டும். அது சரியா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன, எல்லாமே நல்லா தான் இருக்காங்க, அவங்க கிட்ட நல்லா தான் பழகுறாங்க, எஸ்பெஷலி பொண்ணுங்க அவன் பின்னாடி பைத்தியமா சுத்துறாங்கன்னு ஹீரோயினே சொல்றாங்க. அவ்வளவுதான், இது போதும் எனக்கு, இதுதான் நமக்கு வேணும் அப்படின்றாரு. யாரா நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க, அவனுடைய ஸ்டடீஸ் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா அப்படின்னு. இப்படியே ஹீரோயின் ஹங்கியூல் பத்தி பேச பேச அவர் அதை கொஞ்சம் கூட காதலியே வாங்காம ஹீரோயினை பத்தியே பர்சனல் கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்காரு. பூம்க்கு கோவம் வருதுதான், பட் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத நிலைமையில அவ இருக்கா. யோன் பூம் தான் உங்க நேமா, பூம் தான் ஃபர்ஸ்ட் நேமா, இப்படிதான் உங்களை எல்லாரும் கூப்பிடுவாங்களான்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பூம் கிட்ட வராரு ஜே. ஸோ ஃப்ரீஸ், நல்ல ஃப்ரேம். இதோட இந்த எபிசோட் முடிக்கலான்னு முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலோட கனெக்ஷன்லயே இருங்க.